வணக்கம். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட் அப்படின்னா என்னன்றத பார்த்துட்டு, நெக்ஸ்ட் மார்ஜினல் காஸ்ட் அண்ட் நேத்து பார்த்த பிபிஎஃப்போட ரிலேட் பண்ணி நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ பேசிக்கலி வாட் இஸ் ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, இட்ஸ் வேல்யூ ஆஃப் த நெக்ஸ்ட் பெஸ்ட் ஆல்டர்னேட்டிவ் தட் இஸ் ஃபர்கான் வென் மேக்கிங் எ டெசிஷன். ஸோ சிம்பிளாக ஒரு எக்ஸாம்பிளோட உங்களுக்கு சொல்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் கேர்ள் ஃப்ரெண்டை கூப்பிட்டு நீங்கள் ஒரு சினிமாவுக்கு போகிறீங்க. டிக்கெட் வந்து உங்களுக்கு 2 பேருக்கும் சேர்த்து ₹300 ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. இப்போது அங்கே போனதுனால உங்களுக்கு ₹300 ஆச்சு. இப்போ அதே நீங்கள் அங்கே போகாமல் வீட்டில் இருந்து ஒரு ஃப்ரீலான்சிங் ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு ₹500 கிடச்சிருக்கும் வீட்டிலேருந்து ஒர்க் பண்ணிங்கன்னா. ஸோ ஆனால் இப்போ நீங்கள் போனதுனால என்ன ஆச்சு, அந்த ₹500 கிடைக்காமே போயிடுச்சு. ஸோ தட் இஸ் த ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட் உங்களுக்கு இங்கே வீணாக போயிருக்கு. ஸோ சிம்பிளாக சொல்லணும்னா நெக்ஸ்ட் பெஸ்ட் ஆல்டர்னேட்டிவ், வேல்யூ ஆஃப் த நெக்ஸ்ட் பெஸ்ட் ஆல்டர்னேட்டிவ். ஸோ இப்போ நீங்கள் இன்னொரு எக்ஸாம்பிளோட சொல்லணும்னா, இப்போ நீங்கள் வந்து நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, நல்லா படித்து நிறைய மார்க் வாங்கிட்டே இருக்கீங்க. ஸோ அது உங்களுக்கு கிடைக்கும். பட் ஆனால் நீங்கள் இங்கே என்னத்தை இழக்கிறீங்க, உங்களோட ஜாலினஸ், ஜாலியாக இருக்கிறது போது உங்களோட சினிமா அந்த டைம் வந்து நீங்கள் சினிமா பார்த்துட்ருக்கலாம், ஒரு விளையாட போயிருக்கலாம். ஸோ இங்கே உங்களோட ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட் என்ன, அந்த விளையாடுற போகிற டைம் வீணாகுதுன்னு நான் சொல்ல. பட் ஆனால் இட்ஸ் டிபெண்ட்ஸ் ஆன் சினேரியோஸ். நீங்கள் ஒரு விஷயம் பண்ணுறதால இன்னொரு விஷயத்தை என்ன லைஃப்பில் எல்லா விஷயத்துலையுமே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட் இருக்க தான் செய்யும். நீங்கள் ஒரு டெசிஷன் எடுத்திங்கன்னா இன்னொரு டெசிஷனை எடுத்துருக்கலாம். பட் ஆனால் அதை நீங்கள் எடுக்காமல் போகிறதுனால அதுக்காக ஒரு காஸ்ட் நடந்துக்கிட்டே தான் இருக்கும். ஸோ ஒரு டெசிஷன் எடுக்கும்போதும் நெக்ஸ்ட் பெஸ்ட் ஆல்டர்னேட்டிவ் என்ன இருக்குன்றதோ அதோட வேல்யூ அப்படின்றது தான் ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட். எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா இந்த மாதிரி விஷயங்களை சொல்லலாம். ஒரு டெசிஷன் எடுக்கும்போது அதை நம்ம பண்ணுவோம், அதால் நம்ம ஒரு செலவு பண்ணுவோம். பட் ஆனால் நம்ம அதை எடுக்காமல் இருந்தால் இன்னொன்று வேறு ஒரு டெசிஷன் பண்ணியிருப்போம். அந்த டெசிஷனுக்கு நமக்கு ஒரு வேல்யூ கிடச்சிருக்கும். ஸோ நம்ம அதை இங்கே நம்ம இழக்கிறோம். ஸோ தட் இஸ் த காஸ்ட் ஆஃப் த ஆப்பர்ச்சுனிட்டி, லைக் தட் இஸ் த ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட். ஓகேவா, சிம்பிளாக சொல்லணும்னா இதுதான். ஸோ நெக்ஸ்ட் மார்ஜினல் காஸ்ட் அப்படின்ற என்னென்னு பார்த்தீங்கன்னா, இஸ் இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் இன் த காஸ்ட் ஆஃப் ப்ரொடியூசிங் ஒன் மோர் யூனிட் ஆர் சர்விங் ஒன் மோர் கஸ்டமர். ஸோ இப்போ ஒரு ப்ராடக்ட் இங்கேருந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இங்கேருந்து சப்பாத்தி 1லேருந்து 2 சப்பாத்தி செய்யும்போது நம்ம என்ன பண்ணுறோம், லைட்டாக இங்கே கர்வ் இறங்கியிருக்கு பாருங்கள். ஸோ நம்ம வந்து கொஞ்சம் ரைஸை கிவ் அப் பண்ணுறோம். ஸோ பாருங்கள், இங்கே இப்போ வந்து 3லேருந்து 4 சப்பாத்தி போகிறோன்னா நம்ம 180லேருந்து 100 ரைஸ் தான் நம்மளால் செய்ய முடியுது. ஸோ நம்ம இங்கே கொஞ்சம் இழந்திருக்கோம். ஸோ தட் இஸ் த மார்ஜினல் காஸ்ட். ஆர் இங்கே இப்போ 4 சப்பாத்திலேருந்து 5 சப்பாத்தி போகிறீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்க, 100 கிராம் ஆஃப் ரைஸை இழக்கிறீங்க. ஸோ தட் இஸ் த மார்ஜினல் காஸ்ட் ஆஃப் ப்ரொடியூசிங். ஸோ ஒரு பொருளை இன்னொரு எக்ஸ்ட்ராவாக அதை ப்ரொடியூஸ் பண்ணும்போது நமக்கு எவ்வளோ காஸ்ட் ஆகுது அப்படின்றத வந்து பார்க்குறது தான் மார்ஜினல் காஸ்ட். அது இன்க்ரீஸாகவும் இருக்கலாம், டிக்ரீஸாகவும் இருக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா, இப்போ வந்து இங்கே இந்த சினரியோவை பார்த்துக்கோங்க. இப்போ இங்கே 0லேருந்து நம்ம ஒரு சப்பாத்தி எக்ஸ்ட்ரா பண்ணும்போது என்ன ஆகுது, நம்ம வந்து ரைஸ் வந்து 280லேருந்து 300 கிராம்ஸ் எக்ஸ்ட்ராவாக பண்ண முடியுது. ஸோ தட் இஸ் த மார்ஜினல் காஸ்ட். மார்ஜினல் காஸ்ட்டுன்ற சிம்பிளாக என்னென்னா, லைக் எக்ஸ்ட்ரா ஒரு பொருளை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு எவ்வளோ காஸ்ட் ஆகுதுன்றதை சொல்கிறது தான் மார்ஜினல் காஸ்ட். சிம்பிளாக அதே தான். இப்போ இங்கே ₹5 இருக்குது, நம்ம ₹5 வந்து நம்ம ஒரு பொருள் வாங்குகிறோம். இப்போ எக்ஸ்ட்ராவாக இன்னொன்று வாங்குகிறோம், இன்னும் கொஞ்சம் நம்ம அந்த பொருள் செய்கிறோம்னா எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் காசு ஆகும். ஸோ தட் இஸ் த மார்ஜினல் காஸ்ட் ஆஃப் தட் திங் டு ப்ரொடியூஸ் ஆர் எனி திங். ஸோ சிம்பிளாக சொல்லணும்னா தட் இஸ் த திங். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இப்போ இங்கே ஒன்று சினேரியோ இலேருந்து டி வச்சு நம்ம ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட் மார்ஜினல் காஸ்ட் என்னன்றதை பார்க்கலாம். ஸோ இப்போது சினேரியோ இலேருந்து டிக்கு போகிறோம். ஸோ இங்கேருந்து நம்ம ஒரு சப்பாத்தி நம்ம எக்ஸ்ட்ராவாக செய்கிறோம். 1 சப்பாத்தி பண்ணுறதுக்கு இப்படி போகுது. நம்ம இங்கேருந்து எவ்வளோ இழக்கிறோம் அப்படின்றத பாருங்கள். இலேருந்து டிக்கு போகிறோம். ஸோ 280லேருந்து 240, இங்கேருந்து 1 யூனிட் போயிருக்கோம். இங்கேருந்து மேலேருந்து கீழே வரதுக்கு 40 யூனிட்ஸை நம்ம லாஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஒரு சப்பாத்தி நம்ம பண்ணுறதுக்கு எவ்வளோ லூஸ் பண்ணுறோம், 40 ரைஸ் யூனிட்ஸை நம்ம இங்கே இழக்கிறோம். ஸோ நம்ம எக்ஸ்ட்ராவாக ஒரு சப்பாத்தி பண்ணணுன்னா 1லேருந்து 2வது சப்பாத்தி பண்ணணுன்னா நம்ம வந்து 40 கிராம் ரைஸை வந்து நம்ம இங்கே வந்து நம்ம ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட்டு ஒரு இதாக போகுது, மார்ஜினல் காஸ்ட்டுன்னு சொல்லலாம். ரெண்டும் ஒரே மாதிரி தான். லைக் மார்ஜினல் காஸ்ட் இஸ் பேசிக்லி ப்ரொடியூசிங். மார்ஜினல் காஸ்ட், ஒரு சப்பாத்தி எக்ஸ்ட்ரா ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு நம்ம என்னத்தை இழந்திருக்கோம், ஒரு 40 கிராம் ஆஃப் ரைஸ் எழுதிருக்கோம். திஸ் இஸ் ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட். இந்த இடத்துல நம்ம மார்ஜினல் காஸ்ட்னு சொல்கிறோம். ஸோ பேசிக்லி மார்ஜினல் காஸ்ட்டுன்றது நம்ம டாலர்ஸில் சொல்லுவோம் யூஸ்வலாக. இப்போது எக்ஸ்ட்ராவாக இப்போ ஒரு ப்ராடக்ட்லேருந்து இன்னொரு ப்ராடக்ட் நம்ம எக்ஸ்ட்ராவாக 2 ப்ராடக்ட் பண்ணியிருக்கோம். இப்போ அதை நம்ம 3வது ப்ராடக்ட் பண்ணும்போது என்ன பண்ணுவோம், எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் காசு செலவு பண்ணி நம்ம அதை பண்ணுவோம். ஸோ தட் இஸ் அங்கே வந்து டாலர்ஸில் வந்து மார்ஜினல் காஸ்ட்டுன்னு சொல்லுவோம். இங்கே வந்து நம்ம வந்து இப்போ ஒரு பொருள் எக்ஸ்ட்ரா செய்கிறதுக்கு நம்ம இன்னொன்று இழக்கிறோம். ஸோ தட் இஸ் த மார்ஜினல் காஸ்ட். அங்கே வந்து நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு $1 செலவு பண்ணி பண்ணுறோம், இங்கே வந்து ஒரு பொருளை இழந்து பண்ணுறோம். ஸோ மார்ஜினல் காஸ்ட் இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் இன் த காஸ்ட் ஆஃப் ப்ரொடியூசிங் ஒன் மோர் யூனிட். ஸோ அது யூனிட்ன்ற டாலரில் இருக்கலாம், இல்லை நம்ம வேறு ஒரு பொருள் வந்து இங்கே விட்டு கொடுக்குறோம். ஸோ பேசிக்லி தட் இஸ் ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட். நம்ம இங்கே மார்ஜினல் காஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா, ரெண்டும் ஒரே சிமிலர் கைண்ட் ஆஃப் திங்ஸ் தான். பட் கொஞ்சம் அந்த டெஃபினேஷன்ஸில் கொஞ்சம் மாறி இருக்கும். அந்த கான்செப்ட் வந்து அதில் டாலர்ஸ் அந்த மாதிரி மாறும். ஸோ தட் இஸ் த திங். ஒரு சப்பாத்தி நம்ம எக்ஸ்ட்ராவாக பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறோம், இங்கே 40 கிராம் ஆஃப் ரைஸ் எடுக்கிறோம். இப்போ இங்கேருந்து இங்கே எக்ஸ்ட்ரா 2வதுலேருந்து 3வது சப்பாத்தி பண்ணுறதுக்கு எவ்வளோ இழக்கிறோம்,
டிலேருந்து சிக்கு வந்து நம்ம வந்து இங்கே 60 கிராம் ஆஃப் ரைஸை இழக்கிறோம் இந்த இடத்துல. ஸோ எக்ஸ்ட்ரா இங்கேருந்து 1 யூனிட் போகிறோம், இங்கே வந்து 60 கிராம் ஆஃப் ரைஸை நம்ம இழக்கிறோம். ஸோ தட் இஸ் த ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட் ஃபார் இந்த சினரியோ. ஒரு சினரியோவில் நம்ம மாறிக்கிட்டே இருக்க ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட். ஸோ பேசிக்கலி இதான் ஒரு இது எக்ஸ்ட்ராவாக ஒன்றுலேருந்து இன்னொன்று ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு நமக்கு எவ்வளோ டிக்ரீஸ் ஆயிருக்கு, இங்கே 40 யூனிட்ஸ் டிக்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ தட் இஸ் த மார்ஜினல் காஸ்ட் ஃபார் ப்ரொடியூசிங் 1 சப்பாத்தி. இப்போ அதே வந்து நம்ம ரைஸ்லேருந்து சப்பாத்தி பண்ணுறதுக்கு எப்படின்றத பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து லெட்ஸ் டேக் எக்ஸாம்பிள் ஆஃப் இந்த இடத்த எடுத்துக்கலாம், ஈலேருந்து எஃப்க்கு. ஸோ இப்போ நம்ம வந்து ரைஸ்க்கு எவ்வளோ மார்ஜினல் காஸ்ட்டுன்றதை பார்க்க போகிறோம். ஸோ இங்கேருந்து 280லேருந்து 300க்கு 20, இங்கே வந்து எவ்வளோ 20 கிராம் ஆஃப் ரைஸ் இந்த இடம். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா இந்த க்ளோஸ்அப்பில் போகிறேன், இந்த இடத்துலேருந்து இந்த இடத்துக்கு மேலே போகிறோம். ஸோ இங்கே 20 இருக்குமா, 280 இருக்குது, இங்கே 300 இருக்குது, ஸோ 20 இருக்குது. ஸோ 20 கிராம் ஆஃப் ரைஸ் பண்ணுறதுக்கு நம்ம எவ்வளோ இழந்திருக்கோம், இங்கே பேக்கில் வரும் இப்போ. ஸோ 20 கிராம் ஆஃப் ரைஸ் அதிகமாக பண்ணுறதுக்கு நம்ம வந்து ஒரு சப்பாத்தி இழக்கிறோம். ஸோ 20 கிராம் ஆஃப் ரைஸ்க்கு வந்து ஒரு சப்பாத்தி. ஸோ பட் நம்ம வந்து இப்போ இங்கே 20 கிராம் ஆஃப் ரைஸ்க்கு. ஸோ இப்போ ஒரு ரைஸ்க்கு அப்போ என்ன, 1 ரைஸ் ஈக்குவல் டு அப்படி கிராஸ் மல்டிப்ளை 1 × 1 டிவைடட் பை 20. ஸோ பேசிக்லி 1/20 சப்பாத்தி இங்கே நம்ம இழக்கிறோம். ஸோ ஒரு ரைஸ் பண்ணுறதுக்கு இங்கேருந்து ஒரு ரைஸ் நம்ம எக்ஸ்ட்ராவாக பண்ணுறதுக்கு நம்ம 1/20 கிராம் ஆஃப் சப்பாத்தி வந்து நம்ம இங்கே இழக்கிறோம். ஸோ தட் இஸ் த கான்செப்ட். ஸோ இப்போ இங்கே 1 சப்பாத்தி நம்ம இங்கேருந்து இந்த சினரியோக்கு இங்கேருந்து 1 சப்பாத்தி எக்ஸ்ட்ராவாக பண்ணுறதுக்கு நம்ம 40 கிராம் ஆஃப் ரைஸ் இழக்கிறோம். ஸோ இங்கே வந்து 1 ரைஸ் இங்கே மேலே அப்படி ஒய் ஆக்சஸில் 1 ரைஸ் பண்ணுறதுக்கு நம்ம 1/20 ஆஃப் சப்பாத்தியை இழக்கிறோம். ஸோ பேசிக்லி தட் இஸ் கால்டு மார்ஜினல் காஸ்ட் ஆஃப் producing one rice. So yeah, that is the concept of opportunity cost and marginal cost. ஸோ சிம்பிளாக சொல்லணும்னா ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட்ன்றது நெக்ஸ்ட் பெஸ்ட் ஆல்டர்னேட்டிவோட வேல்யூ. ஸோ ஆர் நம்ம எவ்வளோ இழக்கிறோம், நம்ம ஒரு விஷயம் பண்ணுறதால இன்னொரு விஷயத்தை பண்ணியிருக்கலாம். ஆஃப்கோர்ஸ் நம்ம அதுக்கு பதிலாக வேறு ஒன்று பண்ணியிருக்கலாம். இப்போ நான் எழுதுறதுக்கு பதிலாக வரைஞ்சிட்டு இருக்கலாம். அது வந்து என்னோட ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட். இங்கே என்ன என்னோட ஆப்பர்ச்சுனிட்டி லூஸ் ஆயிருக்கு, நான் அந்த வரைகிற டைம் என்னோட ரிலாக்ஸேஷன் டைம் தான் என்னோட ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட். இப்போ அதுதான். ஸோ தட் இஸ் கால்டு ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட். மார்ஜினல் காஸ்ட்ன்றது இட்ஸ் வேல்யூ ஆஃப் லைக் எக்ஸ்ட்ராவாக ஒரு யூனிட் ஆஃப் ப்ராடக்ட் வந்து நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு எவ்வளோ காஸ்ட் ஆகுதுன்றது வந்து மார்ஜினல் காஸ்ட். ஸோ இப்போ இங்கே நம்ம வந்து ஒரு ரைஸ் பண்ணுறதுக்கு நம்ம எவ்வளோ விட்டு கொடுக்க வேண்டியதாக இருக்குது, 1/20 ஆஃப் சப்பாத்தி வந்து நம்ம விட்டு கொடுக்க வேண்டியதாக இருக்குது. ஸோ இப்போ ஒரு சப்பாத்தி ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு நம்ம வந்து 40 கிராம் ஆஃப் ரைஸை இந்த சினரியோலேருந்து விட்றோம். ஸோ ஒரு வாட்டி இங்கே இப்போ சிலேருந்து பிக்கு வரும். ஸோ இது 3rd சப்பாத்திலேருந்து 4th சப்பாத்திக்கு போகிறதுக்கு நம்ம எவ்வளோ லூஸ் பண்ணுறோம், 80 கிராம். ஸோ இங்கேருந்து பாருங்கள், 3rdலேருந்து 4th போகிறதுக்கு எவ்வளோ, இங்கேருந்து 180லேருந்து 100 போச்சுன்னா 80 கிராம் ஆஃப் ரைஸை நம்ம லூஸ் பண்ணுறோம். ஸோ தட் இஸ் ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட் ஃபார் திஸ் சினரியோ. ஸோ தட் இஸ் த கான்செப்ட்.